ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி வேலையாக கடைக்கு போயிட்டுருக்கேன். சோலோ ட்ரிப் நான் மட்டும்தான் போகிறேன். ஹஸ்பண்ட் வரல, வீட்டில் தான் இருக்காங்க, லீவு. பட் வர மாட்டேன்ட்டாங்க. ஒரு சின்ன கிராசரி ஐட்டம் ஒன்று வாங்கணும். அது வந்து பக்கத்து கடையில் கிடைக்காது. இங்கே கொஞ்சம் தள்ளி வேற ஒரு கடை இருக்குது, அங்கே தான் கிடைக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க, என் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். பயங்கர குளிருங்க, அதான் ஜர்க்கின்லாம் போட்டு வந்துட்டேன். பார்க்க தான் வந்து கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மூடியா இருக்கு, பட் ஆனால் பயங்கரமா குளிருது. நடந்தே தான் போறேன். பஸ்ல வந்தேன், பட் இங்க இருந்து வந்து அந்த கடைக்கு பஸ் கிடையாது, ஷாப்க்கு. அப்புறம் என்னை பத்தி கொஞ்சம் குட்டி இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷனா கொடுக்கலான்னு பாக்குறேன். ஸோ நான் வந்து என்னோட சொந்த ஊர் மதுரை. அப்பா அம்மா எல்லாருமே வந்து சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. நானும் அங்கே தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடித்தேன். ஹஸ்பண்டோட ஊர் வந்து பாண்டிச்சேரி. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் பாண்டிச்சேரி வந்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் இங்கே வந்ததுனால நானும் மேரேஜ்க்கு அப்புறம் இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்து 6 months ஆயிருக்கு. பட் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க இங்கே அப்ராடுக்கு. பட் எனக்கு அதுக்கப்புறம் நான் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணி எனக்கு விசா ப்ராசஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே முடிச்சு வர இவ்வளோ நாள் ஆனதுனால தான் நான் இங்கே வர டிலே ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு 6 months ஆயிருக்கு. பெருசா ஒன்றும் செட் ஆகலை இன்னும். லைட்டா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. போக போக பழகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுங்க, அதை ஒத்துக்கிறேன். இங்க பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல. நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது நமக்கு புரியல. அதுவே ஒரு பெரும் கஷ்டம் அப்பா. இப்பயே கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. டயர்ட் ஆயிட்டேன் லைட்டா. ஸோ இதுதான் என்னோட சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுக்கு மேலே என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் ஷியோராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எங்களோடது வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ லவ் பண்ணி ஒரு 5 yearsக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த கடை, அதுவும் ஒரு கிராசரி ஷாப் தான். பட் நம்ம வாங்க போற ஐட்டம் இந்த கடையில கிடைக்காது, அது வேற கடையில இருக்கு. அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கடையும் நல்லா தான் இருக்கும், எல்லாமே கிடைக்கும். பட் நம்ம வாங்க போற ஐட்டம் இந்த கடையில இன்னைக்கு இல்ல. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் இப்போ ஸ்லோவாக்கியான்ற கண்ட்ரியில் பிராட்டிஸ்லாவான்ற ஒரு சிட்டியில் தான் இருக்கோம். இங்கெல்லாம் டிராஃபிக் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நடந்தா கூட கார் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க நமக்காக. நான் ரொம்ப நேரமா ஒரு ஐட்டம் வாங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வந்து தேங்காய் தான். இங்க வந்து தேங்காய் வந்து யாருமே பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க, பெருசா கிடைக்க மாட்டுது. நான் இந்தியன் ஸ்டோர்லயே செக் பண்ணி பார்த்துட்டேன், அங்கேயுமே தேங்காய் கிடைக்க மாட்டுது. பட் இந்த ஃபைனலி கடைக்கிட்ட வந்தாச்சு. பயங்கர கூட்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய கார் நிக்குது. இன்னைக்கு சாட்டர்டே வேற இல்ல. ஸோ யூஸ்வலாவே சாட்டர்டே சண்டேஸ்னா எல்லாருக்கும் லீவுன்றனால இங்க அந்த டைம்ல தான் எல்லாருமே வந்து கிராசரிஸ் எல்லாமே வாங்குவாங்க. ஐ திங்க் ஸோ. அதனாலதான் வந்து அவ்வளோ கூட்டம்னு நினைக்கிறேன். பயங்கரமா நிறைய கார் நிக்குது. பட் பரவாயில்ல, நம்ம வாங்குறத வாங்கிட்டு கிளம்புவோம். பிளஸ் என்னால எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு நான் என்டர்டெயின் பண்றேன். உங்ககிட்ட இருந்தும் நான் சப்போர்ட் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. வந்துருச்சுங்க கடை. காஃப்லேண்டுன்னு தெரியுதுல, தெரியுதாங்க?
ஜூம் பண்றேன். ஃபைனலி கடைக்கு வந்தாச்சு. உங்களுக்கு நான் ஜஸ்ட் சும்மா ஒரு வியூ மாதிரி காமிக்கிறேன் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு. என்ன பாருங்க, அவகேடோ, மாம்பழம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரிஸு, ப்ளூபெரி, அவகேடோ, ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் நம்ம தேடி வந்த தேங்காய் இந்தோ இருக்கு. தேங்காய் இதுதாங்க வாங்க வந்திருக்கேன். இதோட ரேட் வந்து எவ்வளோனா, அங்கே இருக்கு பாருங்க, காமிக்கிறேன். 1.29 euros. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 100 ரூபா கிட்ட வருதுங்க ஒரு தேங்காய். ஸோ இதில் நாம் இப்போ 2 எடுத்துப்போம், ஏன்னா தேவைப்படும் ஒரு 2 வீக்ஸ்க்காவது. இது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதான் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருக்குது. நம்ம தேங்காயை எடுத்தாச்சு. அப்படியே சும்மா ஒரு சுற்று காமிச்சிட்டு கிளம்புவோம். எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் க்ராசரிஸ், வாட்டர் பாட்டில், எல்லாமே, மீட்டு, ஆயில், எல்லா மசாலாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். நல்லா பெரிய கடை. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதான், எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்படியே நம்ம பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு வேற. ஸோ ஹஸ்பண்ட் வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் தான் ஆஃப்டர்நூன் லஞ்சே சாப்பிட்ணும். இங்கே வந்து எப்படின்னா நம்மளே செல்ஃப் பில் பண்ணிக்கலாம். நம்மளே வச்சு நம்மளே வெயிட் பார்த்து பில் போட்டுட்டு பே பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இதான் தேங்காய். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 2 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஸோ 2 போட்டுட்டு ஓகே கொடுத்தோன்னா நினைக்கிறேன். திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. அங்கே உள்ள ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. பில் போடுற இடத்துல நமக்கு பின்னாடி நிறைய பேர் கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பெருசாக வீடியோ எடுக்க முடியல. டக்குன்னு பில் போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ டேரெக்டாக அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கன்ஃபார்ம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.